எவன் ஒருத்தன் அவன் பெத்த தாய் அம்மாவை நல்லா பாத்துக்கிறானோ, கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிறானோன்னு சொன்னா அப்புறம் அப்போ ஆம்பளைக்கு தான் பாத்துக்கணும்னு நினைச்சுப்பாங்க. அதனாலதான் இதை கிளியரா சொல்லிடுறேன். அம்மானா உங்களுக்கும் அம்மா தான், எனக்கும் அம்மா தான். யார் அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்களோ கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில தோக்கவே மாட்டாங்க. அவங்க காலில் தான் சொர்க்கமே இருக்கு. அவங்கள நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா கடவுளை உங்களை நல்லா பார்த்துப்பான். எவ்வளவு கனவுகளோட வளர்த்திருப்பாங்க நம்ம தாய், எவ்வளவு கனவுகளோட வளர்த்திருப்பாங்க. என் புள்ள பெருசாயி என்ன உலகம் முழுக்க சுத்தி காட்டும், என் புள்ள பெருசாயி எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்து பாருங்க. ஒரு மோதிரம் எல்லார்கிட்டையும் போய் என் பொண்ணு வாங்கி கொடுத்தது, என் பையன் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அந்த தாய். இந்த உலகத்திலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்கண்டிஷனா நம்மளுக்காக எப்பவுமே துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நம்மளுக்காக எப்பவுமே பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிற, நம்மளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரே ஜீவன் இந்த உலகத்துல இருக்குன்னா அது தாய் தான். அந்த தாயை மட்டும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா, ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணி ஐ லவ் யூ அம்மான்னு சொல்ல கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. பிசினஸ் போயிட்டு இருக்கோம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அவங்கள எவ்வளவு நாள் இருப்பாங்க நம்ம கூட, எவ்வளவு நாள்? ஜஸ்ட் இமேஜின். இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அம்மாவுடைய அருமை தெரியும். இருக்கும்போது நம்ம அலட்சியப்படுத்திடுறோம், we take it for granted. இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. நீங்க சக்சஸ் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம் பலர். அம்மாவை சரியா கவனிக்கலாம், எப்படி சக்சஸ் ஆவீங்க? தான தர்மம் பண்ணலன்னா எப்படி இதுல உங்களுக்கு கருத்துல வேறுபாடுகள் இருக்கலாம். சக்சஸுக்கும் தான தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னு, அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு சக்சஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் அனுபவிச்சவங்க பேசுறேன். 80 வயசு எங்க அம்மாக்கு. இன்னைக்கும் காலையில 1 மணி நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வெளியே கிளம்பவே மாட்டேன். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஜீரோவா இருந்த நான் இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாரா இருக்கேன்னு அதுக்கு காரணம் எங்க அம்மாவுடைய